புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கள் கிழமை. கடவுளுடைய இரக்கம் நிறைந்த பிரசன்னம் உங்களை ஆட்கொண்டு வழிநடத்துகிறது. யோபு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட மனிதர். அவருடைய வாழ்நாளில் உரைக்கிற ஒரு வார்த்தை, ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக. எல்லா காலத்திலும் எல்லா சூழலிலும் ஆண்டவரை போற்றுங்கள் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு ஒரு அடையாளமாக நின்று கொண்டிருக்கிற இந்த அன்பு அடியாரை நினைவு கூர்ந்து, இவரை போல இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன் என்கிற உண்மையை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை இன்று பாடி புகழ்வோம். ஆண்டவரே செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். திருப்பாடல் 17 இன்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். கடவுள் நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கிற போது அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்படுகின்றன. கடவுள் ஒரு நாளும் தன் பிள்ளைகளை கைவிடுவதில்லை. எந்த மனநிலையோடு நீங்கள் இன்று ஆண்டவர் பாதம் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் அறிகிறார். எந்த துன்பத்தில் எந்த துயரத்தில் பிள்ளைகள் இருக்கிறீர்களோ அதையெல்லாம் ஆண்டவர் மாற்றி தருகிறார். உண்மையை உணர்ந்தவர்களாக அந்த உன்னத தெய்வத்தை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவரே செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவருடைய திருப்பாடல் ஆசிரியர் உரைக்கிறார், வஞ்சகமற்ற உதட்டினின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். வஞ்சகமில்லாத மன்றாட்டு கடவுளுடைய முன்னிலையில் கேட்கப்படும். பல வேளைகளில் நாம் வஞ்சகத்தோடும் பிறர் மீது இருக்கிற ஒரு விதமான வைராக்கியத்தோடும் வர்மத்தோடும் ஜெபிக்கிற போது அது கேட்கப்படுவதில்லை. நம்முடைய உள்ளத்தை முதலில் ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்து, அடுத்தவர் அழிய வேண்டும் என்றல்ல, ஆண்டவர் எல்லோரையும் நிறைவுக்கு அழைத்து வர வேண்டும் என்கிற உணர்வோடு நாம் மன்றாடி பாடி துதிப்போம். ஆண்டவரே செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உமது முன்னிலையில் எனக்கு நீதி கிடைக்கட்டும், உம் கண்கள் நேரி என காணட்டும் என்று சொல்லுகிற இந்த வார்த்தைகள் கடவுளுக்கு கற்றுக் கொடுக்கிற நிலை அல்ல, மாறாக கடவுளை முது திருமுன் மன்றாடுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. நாங்களும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இந்த காலை பொழுதில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்து, ஆண்டவரே, அவர்கள் முது பேரன்பை காண நீர் உதவி செய்வீராக. உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து முது வலக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே என்று
இன்றைய திருப்பாடல் உரைக்கிற இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் சாட்சிகளாக மாற எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.